வணக்கம், நான் மக்களிசி பாடகி ராஜலட்சுமி. நியூஸ்டன் தமிழ் சேனலை மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நன்றி. பார்த்தேன் அந்த டிவிலலாம் போட்டாங்க, பீச்சில் தண்ணி நிற்குதுன்னு சொல்லிட்டு காட்டிட்டாங்க. பீச்சில் தண்ணி தானே நிற்கும், ரோட்டில் வந்து தண்ணி நிற்குதுன்னு சொல்லிட்டு போடுறாங்க. நான் பார்த்தேன் அந்த பிஜேபியோட ட்வீட்லாம் பார்த்து நிறைய பேர் போடுறாங்க. அதாவது ரோட்டில் தண்ணி நிற்குதுன்னு சொல்லிட்டு மழை வருது, மழை வரும்போது தண்ணி நிற்க தான் செய்யும். மழை வந்து நின்ன பிறப்பு தண்ணி காணாமல் போயிடுதா இல்லையா? எந்த சப்பையில் இப்போ தண்ணி நிற்குது? எந்த சப்பையிலும் தண்ணி நிற்கலையே. இப்போ பாருங்கள், இந்த ரோட்லாம் தண்ணியாக இருந்துச்சு, இப்போ தண்ணி இல்லை. கரெக்டாக பண்ணும்போது அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அதாவது பழைய வீடியோ பற்றி போடுறது, மழை வரும்போதே வந்து தண்ணி பாருங்கள் இவ்வளோ நிற்குது என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு கேட்குறது, இந்தமாரி வந்து முட்டாள்தனமெல்லாம் பண்ணுறாங்க. சென்னை கார்பரேஷன் சிறப்பாக செயல்படுதுன்னு எல்லா மக்களும் சொல்கிறாங்க. நீங்கள் எங்கே வேணால் போய் கேட்டு பாருங்கள். இல்லை, வாட்டர் ட்ரெயின் ஆகணும்ல. இப்போ மழை வந்து ஃபாஸ்ட்டாக பெய்யும்போது உங்களுக்கு தண்ணி தேங்க தான் செய்யும். தண்ணி எங்கே போகும்? ரோட்டில் தான் நிற்கும். அப்புறமா தான் அது வடிகால் வழியாக இல்லை ட்ரைனேஜ் வழியாகவோ வடிஞ்சு போகும். ஸோ இட் டேக்ஸ் சம் 15 to 20 minutes டிபெண்டிங் அப்பான் த ரெயின் கெப்பாசிட்டி தான். எவ்வளோ பெய்தோ அவ்வளோ கொஞ்சம் லேட் ஆகும். மற்றபடி வந்து நீங்கள் ஒரு 2 years 3 years பேக்குக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ட்ரெயின் ஆகி அது பாட்டுன்னு நின்று இருக்கும். மோட்டரை வச்சு இறைக்கிற வரைக்கும் அது நின்றுட்டே இருக்கும். பட் இந்த கவர்மெண்ட் நல்லா தான் பண்ணுறாங்க. ஆக்சுவலாக அவங்க வரும்போதே சொல்லிட்டாங்க, நாங்கள் எல்லாமே விரிவுபடுத்திட்டு இருக்கோம். ஸோ இட் வில் டேக் சம் டைம்னு தெளிவாக சொல்லிட்டாங்க. மேபி நெக்ஸ்ட் இயர் இல்லை அதுக்கு அடுத்தது இந்த ப்ராப்ளம்ஸே சுத்தமாக இல்லாமல் கூட பண்ணிடுவாங்கன்னு நான் நினைக்கிறேன். இப்போவே தண்ணி நிற்கலையே. எங்கே பார்த்தாலும் நீங்கள் பாருங்கள், எங்கே பார்த்தாலும் உங்களுக்கு ஒர்க்ஸ் போயிட்டு தான் இருக்குது. உங்களுக்கு வாட்டர் கிளாக் ஆகி நிற்குதுன்னா ஒர்க் போகாமல் நிற்காது. அங்கே எதனா ஒர்க் போயிட்டு இருக்கும், அங்கே தான் நின்றுட்டு இருக்கும். அந்த ஒர்க் முடிஞ்சவுடனே அது ஆட்டோமேட்டிக்காக சரியாயிட்டு போகுது. செம்பரம்பாக தண்ணி திறந்து விட்டாங்களே, எதனா பிரச்சனை ஆச்சா? இவங்க தூங்கும் போதெல்லாம் திறக்கல, சொல்லிட்டு தான் திறந்து விடுவாங்க. ஆமாம். இல்லை, இப்போ அது வந்து இன்னும் கொஞ்சம் துரிதப்படுத்தினா இன்னும் நிறைய இடத்துல ஒருத்தர் கூட ஏங்க இவருங்க துரிதப்படுத்தி ஒர்க்கை ஃபாஸ்ட்டாக முடிக்கிறோன்னு அவசரமாக போட்டால் அப்புறமா அது நாளைக்கு பேந்துட்டு வரோம். நீங்கள் சொல்லுவீங்களா ரோடு பெய்யுது பாரு, ரோடு பிஞ்சு போகுது பாருன்னுவீங்க. அதுக்கு வந்து ஒரு டைம் டேக்கிங் இருக்குது. ஒரு பிரிட்ஜ் போடுறோன்னா அது இவ்வளோ நாள் காயணும், அதுக்கப்புறமா தான் யூஸ் பண்ணணும். ஒரு ட்ரைனேஜ் கட்டுறோன்னா இது இவ்வளோ நாள் ஊறணும், அப்புறமா தான் பண்ணணும். அவங்களுக்கு கார்பரேஷனுக்கு தெரியாத ரூல்ஸாக நம்மளுக்கு தெரியும். ஆட்டோமேட்டிக்காக அது எல்லாமே மேபி இந்த இயர் சரியாயிடும் தான் நான் நினைக்கிறேன். நேற்று வந்து ஒருத்தர் இந்த டி நகரில் வந்து இந்த தண்ணியில் வந்து ஒயர் அறுந்து விழுந்ததுனால இறந்துட்டார் ஒருத்தர். சரி, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்குதுல்ல, கொஞ்சம் முன்னெச்சரிக்கையாக பண்ணிக்கலாமேன்னு ஒரு தரப்பினர் சொல்கிறாங்க. ஆக்சிடென்ட் போயிடுச்சு இல்லைங்க, ஆக்சுவலி அக்செப்ட். பட் ஆக்சிடென்ட் ஹேப்பன்ஸ். அது வந்து நம்ம கவர்மெண்ட்டை குத்தம் சொல்லலாமா, இல்லை நடந்து போனவரை குத்தம் சொல்லலாமா, இல்லை பேஞ்ச மழையை குத்தம் சொல்லலாமான்னா கஷ்டம் தான். ஏன்னா இப்போ ரோட்டில் வண்டி ஓட்டிகிட்டு எல்லாருமே எப்படி போகிறோம்? ஆக்சிடென்ட் நடக்கக்கூடாதுன்னு தான் போகிறோம். எவனுமே வந்து எனக்கு முட்டி எவனா சாவடிக்கணுன்ட்டு யாரும் போகிறதில்ல. பட் ஆக்சிடென்ட் ஹேப்பன்ஸ் தான், அதை நம்ம வந்து சொல்ல முடியாது. மழை பெய்யும் போது கம்பிகள் அருந்து விழ செய்து அதை கவர்மெண்ட் வந்து மேபி தேல் டேக் ஆக்ஷனில் ஒரு எலக்ட்ரிக் போஸ்ட்டாக செக் பண்ணிட்டு தான் இருக்காங்க. மேபி பார்ப்போம். பட் இந்த மாதிரி ஆக்சிடென்ட்ஸ்லாம் அவாய்ட் பண்ண வேண்டிய விஷயம். கவர்மெண்ட் ஷுட் டேக் ஆக்ஷன்ஸ் அகேன்ஸ்ட். இல்லை, இப்போ அடுத்து வந்து இப்போ மழை வந்து இப்போ சீசன்ஸ் வந்து இப்போ 15-20 நாள் தான் இருக்கும் நமக்கு மழை. ஸோ அதுக்கு ஏதாவது இப்போ பண்ணிகிட்டு இருக்காங்களா? ஏதோ இப்போ ஒர்க் அந்த மாதிரி தான் போயிட்டுருக்கேன். எல்லா ஒர்க்கும் போயின்ட்டுருக்கு பிரதர், எல்லா ஒர்க்கும் கரெக்டாக போயின்ட்டுருக்கு. போன வருஷத்தோட இந்த வருஷத்தை வந்து எல்லாம் ரெடி பண்ணியிருக்கிறாங்க. நீங்களே பார்க்கலாம் எல்லா இடத்துலையும். மழை பெஞ்சப்போ இங்கெல்லாம் தண்ணி போன ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னெல்லாம் பண்ண தண்ணி ஃபுல்லாக நிற்கும் இந்த இடத்துல. இப்போலாம் தண்ணியை நிற்கலையா? நிற்கலை. இல்லை, ஆக்சுவலாக எங்கள் வீட்டாண்டே வந்து மழை பெஞ்சிச்சுன்னா மினிமம் ஒரு 4 to 5 hours நிற்கும் ஃபர்ஸ்ட்லாம். இப்போ வந்து எனக்கு தெரிஞ்சு பெய்யுதுன்னா ஒரு 20 minutes 25 minutes நிற்குது, அப்புறமா அது ட்ரெயின் ஆகி போயிடுது. ஸோ அந்த மாதிரி ட்ரைனேஜ் கெப்பாசிட்டி தான் இவங்க கட்டியிருக்காங்க. பட் ஓவர்லோட் ஆகும்போது கொஞ்சம் ஸ்டாக்னெட் ஆகி நிற்குது. மற்றபடி நம்மளுக்கு போயிடுதே ஒரு 20 minutesல, அது வரைக்கும் சந்தோஷம். 4 hour 5 hour ஒரே நிமிஷத்தில் போயிடணும். ஒரே நிமிஷத்தில் மழை பெஞ்ச உடனே தண்ணி உள்ளே போயிடும். கப்பல் வச்சு தான் சல்லு. இந்த மாதிரிலாம் யாருங்க? நான் சொல்கிறேன் இல்லை, அவங்களாம் அறிவு இல்லாதவங்க, ஏதாச்சும் குறை சொல்லணும்னு சொல்லிட்டு இருப்பானுங்க. இந்த ட்ரைனேஜ் சிஸ்டம் எப்படி மோஸ்ட்லி ஒர்க் ஆகும்? ரோட்டில் பெய்கிற மழை அந்த சைடில் வந்து ட்ரைனேஜ் இருக்கும், சாக்காடை இருக்கும், அதில் ஓல்ஸோ ஏதோ ஒரு பண்ணியிருப்பாங்க. அது வழியாக தான் இந்த மழை தண்ணி போகணும். இந்த மழை தண்ணி எவ்வளோ நிறையா பெய்யும் போது இது எல்லாமே போய் அங்கே அடைக்கும். நடுவில் எதனா அடைப்பு ஏற்படும். அப்போ வந்து ஸ்டாக்னெட் ஆக தான் செய்யும். அந்த அடைப்பை சரி பண்ணணும்னா அது பாட்டு ஆட்டோமேட்டிக்காக போகுது. இதெல்லாம் சில விஷயங்களை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். அதெல்லாம் உங்களுக்கு தெரியாதுப்பா, உனக்கு தெரியாது. கண்டினியூஸாக பெய்யும் போது இந்த பிரச்சனையை எந்த கவர்மெண்ட்டாலையும் அவாய்ட் பண்ண முடியாது. மழை கண்டினியூஸாக பெய்யுதுன்னா ஒரு சில இந்த மாதிரி பிரச்சனைகள் வரதான் செய்யும். அப்படி இல்லைன்னா எல்லாருமே நல்லா ஹேண்டில் பண்ணாங்கப்பா. போட் விட்டு தான் போட்டில் தான் போயிருந்தோம். ஆமாம், என்ன பண்ணுறது? ஒரு 2 yearsக்கு முன்னாடி வந்த மழை, நம்ம பட்ட கஷ்டங்கள்லாம் மக்களே கொஞ்சம் நினச்சி பாருங்க. செம்பரம்பாக்கம் 2015 ஞாபகம் இருக்கா? இல்லை, இன்னொன்று சொல்கிறாங்க என்னென்னா, இப்போ வீடியோஸ்லாம் வந்து இப்போ எடுத்து போடுறாங்க, அது வந்து அவங்க ஆள் செட் பண்ணி போடுறாங்கன்னு சொல்லி குற்றச்சாட்டு. இல்லை, வேலை பண்ணலைன்னா எப்படி வேலை பண்ணுறது எப்படி நான் உங்களுக்கு காட்டுறது? நான் சொல்கிறது புரிதுங்களா? வேலை நாங்கள் பண்ணுறோன்றது எப்படி காட்டுறது? என்ன சொல்கிறாங்க, வேலையே பண்ணல இவங்க, எதனா ஒரு ஃபோட்டோ காட்டுங்கன்னு வாங்க.
இப்போ நாங்கள் வீடியோ போட்டாலும் கேட்டால் வந்து விளம்பரத்துக்காக பண்ணுறேன்றானு. என்னதான் பண்ணுறது உங்களுக்கு? என்ன பண்ணுறது இன்னும் உங்களுக்கு? எல்லாத்தையும் குறை சொல்லுங்கிறீங்க. இப்போ அண்ணாமலை போன 2 வருஷத்துக்கு முன்னாடி வந்து அந்த குளத்தூரில் போயிட்டு போட்டு விட்டார். அதோ இவ்வளோ சின்ன காலில் போட்டு விட்டு போன போட்டே போல தண்ணி ஃபில்லப் பண்ணி இந்த தள்ளு போகிறாங்க. அந்தளவுக்கு ஒரு கேவலமான ஒரு காமெடி பண்ணியிருந்தார். தலைவர் போனது ஒரு இது என்ன தலைவர் போனார்? பாராட்ட விஷயம். அதில் வேற அவர் கேட்குறாரு ஒரு பாட்டி கிட்ட, என்ன பாட்டி வெளியே வர முடியல பயங்கர தண்ணியா? அந்த பாட்டி சொல்லுவாங்க தண்ணிலாம் இல்லைப்பா, அந்த வெறுங்கால முழங்கால இருந்தமா இருக்குது, அது போயிட மாட்டுறாங்க. அவர் கம்முன்னு போயிட்டார். ஏன் இந்த அசிங்கலாம் உனக்கு? இப்போ காணமே ஆளை ஏன் வரல? இப்போ அண்ணாமலை இப்போ நடைப்பயணம் போயிருக்காரு. நடைப்பயணம் போயிருக்காருல்ல, நடந்துட்டே போயிருக்காரு. ஆமாம். எங்கே செல்லும் இந்த பாதை 24 எலெக்ஷனுக்குள்ள வந்துருவாரு. யாரோ தெலுங்கானால வந்து இப்போ இது பண்றதுக்காக போயிருந்தாரு. அவரா தெலுங்கானா போனாரா? அப்போ கன்ஃபார்மு எங்க அண்ணன் எங்க போய் காலடி எடுத்து வைக்கிறாரோ அங்க டோட்டல் கம்ப்ளீட் லாஸ். அவர் தான் தமிழ்நாட்டிலே ஒரு 3வது கட்சியை கொண்டு வந்திருக்காரு. அவரே சொல்லிப்பாரு, அதை வேற யாரும் சொல்ல மாட்டாங்க. கொண்டு வந்திருக்காரு. பின்னாடி ஒரு படைகள் இருக்கு, தொண்டர் படை. பார்த்தேன் 4 பேர் நிற்கிறாங்க. படம் இருந்தா வந்து நாளில் ஒருத்தர் போயிட்டு இப்போ தான் வெளில வந்தாப்புல. படம் இருந்தா என்ன செய்யணும்னா கேண்டிட் பீன்னு ஒரு க்ரீம் இருக்கும். அந்த கேண்டிட் பீ க்ரீமை போட சொல்லுங்க, படம் போயிடும். ஆமாம், ஃபர்ஸ்ட் கழுவிடும், சோப் போட்டு கழுவிட்டு அப்புறம் அந்த க்ரீம் போடணும், அப்போ தான் போவாது. வந்து குஷ்பு அந்த விவகாரத்தில் கூட வாய் திறக்கல. அண்ணாமலை ஒரு தலைவராக இருக்காரு, அவங்க கட்சி சார்ந்தவங்க தான். இது எப்படி பார்க்கறது? இதெல்லாம் சரியா பேசுறது? சேரி மொழின்னு சொல்லிட்டு அபியூஸ் வந்து பண்ணுறாங்க மக்களை. அதுக்கு வந்து அவங்க பேட்டி கொடுக்கும்போது நான் ஒன்று கேட்குறேன், பிஜேபியில் இருக்கிறவங்க எவன் கரெக்டாக பேசியிருக்கான்? பிஜேபியில் இருக்கிறவங்க பூராவணும் இந்தமாரி தான் அசிங்கமாக பேசுறது, இந்தமாரி தவறாக பேசுறது, சவர சித்தரிக்கிறது தான் வேலையாக உண்டு. Hi, this is Minna. Like, share, subscribe, News 10 Tamil.